Hello, good morning friends. Good morning friends. இப்போ சின்னதா ப்ரேயர் முடிச்சிட்டு இந்த மேக்ஸ் பார்க்கலாம். ஓம் கணபதையே நம. ஓம் கணபதையே நம. ஓம் கணபதையே நம. ஓம் கணபதையே நம. குரு பிரம்மா சொல்லுங்க. குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மஸ்தே குருவே நமக. சரி, இப்போ நம்ம ஷேப்ஸை பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் ஷேப்ஸ் எல்லாம் பார்க்கல. ஜாமெட்ரியில் 2D ஷேப் அண்ட் 3D ஷேப். 2D ஷேப்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்லேட்டு, சிடி, இது வந்து டிராஃபிக் ரூல்ஸ் இது பண்ணுறது, இது செஸ்ஸு. 3D ஷேப்புக்கு எக்ஸாம்பிள் இந்த பிரிக்ஸு, இந்த பர்த்டே பார்ட்டி கேப் மாதிரி வைப்பாங்களா, அது பாலு, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது 3D ஷேப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஷேப்ஸ், அதாவது 3D ஷேப்பில் என்னென்ன இருக்கும், அதோட பண்புகள் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இட் இஸ் எ 3D ஷேப்ஸ். இது வந்து முப்பரிமாண வடிவம் கொண்டது. இட் ஹாஸ் 6 ஃபேஸஸ். இதுக்கு என்னது 6 ஃபேஸ் இருக்கும். 1 2 3 4 5 6, சரியா? 6 ஃபேஸ் இருக்குது. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இது என்ன இதில் இருக்குது, ஷேப்ஸில் இருக்குது. க்யூப்னா நம்ம க்யூப் பார்த்துருக்கோம். க்யூப்னா என்னது, ஸ்கொயர் ஷேப்பு. ஸ்கொயரில் ஆல்ரெடி என்னது எல்லா பக்கமும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஸ்கொயரை 3D ஷேப்பில் பார்க்கும்போது அது க்யூப்னு சொல்லுவோம், ஓகேவா? இதுக்கு 6 ஃபேஸ் இருக்குது. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ எல்லா பக்கமும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா எல்லா பக்கமும் நம்ம அளவு எடுத்து பார்த்தோம்னா ஒரே அளவாக தான் இருக்கும். இட் ஹாஸ் 8 வெர்டெக்ஸ் அண்ட் 12 எட்ஜஸ். வெர்டெக்ஸ்னால் என்ன, கார்னர், முனைகள். இதுக்கு 8 முனைகள் இருக்குது. அண்ட் 12 எட்ஜஸ், இதுதான் எட்ஜு. இப்போது அடிப்பாகத்தில் 4 எட்ஜு, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. அதாவது இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்தோம் வச்சுக்கோங்க, 12 எட்ஜ் இருக்கும், 8 வெர்டெக்ஸ் இருக்கும், 8 முனைகள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும், சரியா? இது கியூபோட ப்ராப்பர்ட்டி, பண்புகள். நெக்ஸ்ட்டு கியூபாய்டு. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் இஸ் எ 3D ஷேப். இதுவும் என்னது, முப்பரிமாண வடிவம். 3D ஷேப், த்ரீ டைமண்ட் ஷேப் தான். இட் ஹாஸ் 6 ஃபேஸஸ். இதுக்கும் 6 ஃபேஸ் இருக்குது, சரியா? இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம க்யூப் என்ன சொன்னோம், ஸ்கொயர் சொன்னோம். க்யூபாய்டு வந்து ரெக்டாங்கிள். அதாவது எக்ஸாம்பிள் இந்த செங்கல் எடுத்துக்கோங்க வச்சுக்கோ. இது என்ன சைஸ் இருக்குது, ரெக்டாங்கிள், செவ்வக வடிவம் சொன்னார் தமிழில். தமிழ் என்னது, செவ்வகம். இப்போது கியூபாய்டுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் தான். இப்போ இந்த பக்கமும் ஈக்குவல் சைஸ் இருக்கும். அளந்தா மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா இந்த பக்கமும் ஈக்குவல் சைஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் அளவு இருக்கும், மெஷர்மெண்ட் இருக்கும். இதுக்கு என்னது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதான் எதிரெதிர் முனைகள் ஒரே அளவாக இருக்கும், சரியா? இப்போ இதை பீரோவை எடுத்துக்கோங்க. இது ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்கிள். அதை 3D ஷேப்பில் வந்து கியூபாய்ட் சொல்லுவோம், சரியா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதே க்யூபில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது எல்லா பக்கமும் என்னது, ஒரே அளவாக இருக்கும். ஏன்னா இது ஸ்கொயர். இது வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், சரியா? இதுக்கு என்னது, இட் ஹாஸ் 8 வெர்டெக்ஸ். இதுக்கு என்னது, 8 முனைகள் இருக்குது. இதுக்கும் 12 எட்ஜஸ் இருக்குது, 12 விளிம்புகள் இருக்குது, சரியா?
எக்ஸாம்பிள் இந்த செங்கல், ஃபிஷ் டேங்க்கு, கியூபாய்டுக்கு. நெக்ஸ்ட்டு சிலிண்டர் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளாஸ்க்கு. இந்த சிலிண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ 3D ஷேப். இது என்னது 3D டைமண்ட் ஷேப் தான். இட் ஹேஸ் 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ். 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் இது அடிபாகம் ஃப்ளாட்டாக இருக்கும், தட்டையாக இருக்கும். 2 தட்டையான மேற்பரப்பு இருக்குது. அதான் இட் ஹேஸ் 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் 1 கர்வ் சர்ஃபேஸ். இது கர்வ்னா என்ன? வளைஞ்சி இருக்கிறது, கர்வ்ட் சர்ஃபேஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இஸ் இட்ஸ் ஹைட். அதாவது இந்த 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஹைட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள் ஆரஞ்சு பழம் கொடுத்துருக்காங்க, பால் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பியர்னால் என்ன? இது என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள். இது 3D ஷேப்பில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் எ 3 டைமண்ட் ஷேப். இதுவும் என்னது? முப்பரிமாணம், அதான் 3 வடிவம் கொண்ட ஷேப். இது 3D டைமண்ட் ஷேப்ஸ். இட் ஹாஸ் 1 கர்வ் சர்ஃபேஸ். இதுக்கும் என்னது? 1 கர்வ் சர்ஃபேஸ், வளைஞ்சிருக்கும். ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். அதாவது இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இந்த சர்க்கிளுக்கு நம்ம எப்படி இது பார்ப்போம்னா, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிடணும். சர்க்கிளுக்கு கரெக்டாக சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம்னா, நம்ம இங்கே சென்டர்லேருந்து இங்கே நம்ம எந்த பக்கம் அளந்தாலும் மெஷர்மெண்ட் என்னது? ஒரே அளவாக தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் அளந்தா 6ன்னா அப்போ இந்த பக்கமும் 6ஆக தான் இருக்கும். சரியா? இந்த மையப்புள்ளி சென்டர் பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். இட் ஹேஸ் நோ வெர்டைஸ் அண்ட் எட்ஜஸ். இதுக்கு என்னது? கார்னர்ஸ் கிடையாது, முனைகள் கிடையாது, விளிம்புகள் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட்டு கோனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது பர்த்டே கேப் தானே. இது பர்த்டே கேப்பு. இது ஐஸ் கோன். எக்ஸாம்பிள் இட் இஸ் எ 3D ஷேப். இட் ஹாஸ் 1 ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் 1 கர்வ் சர்ஃபேஸ். அதாவது இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்குல்ல, இது இப்படி போட்டால் என்னது? இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கா? ஒரு தட்டையான வடிவம் இருக்குது. 1 ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் 1 கர்வ் சர்ஃபேஸ். வளைஞ்சிருக்கா? இது கர்வ்ட் சர்ஃபேஸ். The distance from the top of the cone to the center of the base its height. புரியுதா? இதோட ஹைட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப், மேலேருந்து இந்த மைய சென்ட்ரு பாயிண்ட் வச்சு தான் இதோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க பார், இது மேலே இங்கேருந்து வெர்டெக்ஸ்லேருந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். சரி, இன்றைக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வேறு இருப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டிஃபன் வந்து மேகி தான் கேட்டாங்க என் பசங்க. மேகி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.